ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சந்தைக்கு போன விளாக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சந்தையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் தட்டில் வச்சு விற்பாங்க. எல்லாமே 10 ரூபா அப்படின்னு விலை கம்மியாக இருக்கும். எங்கள் ஊரில் சந்தை வியாழக்கிழமை நடக்கும். உங்கள் ஊரில் எப்போ நடக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் வரிசையாக கடை வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கருவாடு இது வறுப்பாங்கள்ல, அந்த கருவாடு உப்பு கருவாடு இது பேர் இது 40 ரூபான்னு நினைக்கிறேன். 100 40 ரூபா. இந்த குச்சி கருவாடு வாங்கினேன். பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இது 30 ரூபா. 100 நான் ஊருக்கு போகிறேன்னா அதனால தான் வாங்கி வச்சுருக்கேன். கேரளாவில் இதெல்லாம் கிடைக்காது, அதனால் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஒரு பாவக்காய் 10 ரூபா. பாருங்கள், இந்த இந்த கடவுள் இந்த பருப்பு இந்த பாக்கெட்டு ஒன்று 10 ரூபா. அப்பள பாக்கெட்டு இது ஒன்று 10 ரூபான்னு நினைக்கிறேன். என் பையனுக்காக வாங்கினேன். வெள்ளை சுண்டல் கம்மியாக தான் இருக்குது, எங்கள் அண்ணன் தான் வாங்கினாங்க. இந்த வெள்ளை சுண்டல் ஒன்று 10 ரூபா. இந்த அப்பள பாக்கெட் ஒன்று 10 ரூபா. பாருங்கள், கருப்பு சுண்டல் ஒன்று. அதுக்கப்புறம் தட்டாம்பயிறு ஒரு பாக்கெட் வாங்கினோம். இந்த கேரட் இந்த கேரட் ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க. இது 10 ரூபா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது இலந்த பழமாம்மா. இது அரை கிலோ 30 ரூபான்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ பெருசாக இலந்த பழம்னு பார்க்குறேன். இதோட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. க்ரீன் ஆப்பிள் இருக்குல்ல, அதோட டேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்க போனப்போ அந்தானே கட் பண்ணி கொடுத்தாங்க டேஸ்ட்டுக்கு. சாப்பிட்டு பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு, அதனால தான் வாங்கினோம். எங்கள் ஊர்லலாம் இவ்வளோ பெரிய இலந்த பழம் நான் பார்த்ததே இல்லை. இது பேர் இலந்த பழம் தான் சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபா தானாம்மா, அதனால் வாங்கினேன். பீட்ரூட் வாங்கினோம். இந்த அவரைக்காய் பாருங்கள், கொடி அவரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அவரை. இது இந்த பச்சை மிளகாய் ஒரு தட்டு 10 ரூபா. அப்புறம் இந்த நூக்கல், அப்புறம் இந்த முள்ளங்கி, இது ரெண்டும் சேர்த்து வாங்கினோம். 20 ரூபாய்க்கு வாங்கினோம். சாம்பார் காய், அதுக்காக அது வாங்கினோம். ஃபுல்லாக எறும்பாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவாடு வாங்கிட்டு எல்லாம் எறும்பாயிருச்சு. அதான் அங்கே ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்கள், இது ஒரு பேண்ட்டு. இதுவும் 2 பேண்ட்டு 50 ரூபா. 2 பேண்ட்டு 50 ரூபா. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே, அதனால தான் வாங்கினேன். பாருங்கள், இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட் ஒரு பனியன் மாதிரி அழகாக இருக்குல்ல. இதுவும் இது ஒரு பனியன் கிளாத்தில் இது கொடுத்துருக்காங்க. 2 ஷர்ட் 50 ரூபா, 2 பேண்ட் 50 ரூபா. டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் வாங்கினேன். மொத்தம் பார்த்தா இந்த ஒரு பனியன் கிளாத் 25 ரூபா தான் வரும். இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை, இந்த மாதிரி ரோட்டு கடையெல்லாம் வாங்கினா விலை கம்மியாக இருக்கும். சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் அந்த பேக்கில் துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் வைக்கணும். நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், அதனால தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டேவும் இன்னும் நிறைய பொருள் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு நான் என்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும்.